ஆளுகையின் ராஜாவை நீங்கள் கொடுத்த இந்த புதிய ஆண்டின் அன்று பெந்தேகோஸ்து நாளின் சபையின் முதல் நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பேசி வருகிற கர்த்தர், நீர் உமக்கு ஏற்புடைய இருதயமாக எங்கள் இருதயங்களை உருவாக்கும்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசி வருகிறீர். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக அநேகரை கண்டும் அநேகர் வழுவி போனது நிமித்தமாக ஆண்டவரே, தாவீதை உடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்ட தெய்வம், அந்த தாவீதின் இருதயத்தை போலவும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீ மாற்றும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும், எங்கள் ஒவ்வொரு பேசும். எவ்விதத்திலும் நாங்கள் வாசித்த வார்த்தையின்படி அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எங்களுக்கு வேண்டாம், நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை செம்மையான வழி நடத்தும். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்கிற பிள்ளைகளையும் வசனத்தை சொல்கிற அடிமை பலப்படுத்தும், பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பணியோடு கொண்டாடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் அப்போஸ்தலர் 13:22 நம்ம வாசித்து வருகிற வார்த்தையின்படி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். இந்த வார்த்தையை நாம் தியானித்து வருகிற பொழுது தேவனுடைய சமூகத்தில் 3வது நாளாக இந்த நாள் பரிசுத்தாவி நம்மளுடைய இடைப்படுகிற காரியம் எபிரேயர் 3:12 படி ஆண்டவராயுதம் நம்மோடு பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டுமே ஒழிய அவருடைய இருதயத்திற்கு விரோதமான எந்த காரியத்தையும் நாம் செய்யாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராக இந்த நாள் நமக்கு வலியுறுத்துகிறவராக இருக்கிறார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அநேகரை தம்முடைய சித்தத்தை செய்ய தெரிந்து கொண்டார். நம்மையும் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக தான் தெரிந்து கொண்டார். எல்லாரும் தேவனை துதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்போ துதிக்கத்தான் நம்மளை தெரிந்து கொண்டார். இதே போல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பணி செய்வதற்காக கர்த்தரிசனா இந்த பூமியில் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். நோவாவை அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து காத்து அடுத்த சந்ததிக்கு தகப்பனாக அந்த நோவாவை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆபிரகாமை கோத்திரங்களின் பிதாவாக தெரிந்து கொண்டார். ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் அப்படியே தேர்ந்தெடுத்து வராரு. நியாயாதிபதிகளின் காலத்தில் ஆண்டவர் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து இந்தந்த காரியத்தை செய்யும்படியாக அவர்களை வேறு பிரிக்கிறார். இப்படி வரிசையாக வரும்போது ராஜாக்களின் காலத்தில் ராஜாவாகிய சவுலை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். சவுலை தெரிந்து கொண்டு அவர் தன்னை ஜனத்துக்கு அதிபதியாக வைக்கிறார். அவர் இந்த சவுலை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? இந்த அப்போஸ்தலர் 13:22 சவுலை தள்ளி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்றதுக்கு காரணம் என்ன? இப்போ சவுலை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார்? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் இதுக்கு நல்ல ஒரு விடை உண்டு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 9:15-16 வாசிங்க. ஹல்லேலூயா. வாசிக்கிற வசனத்தை கேட்டவங்க அல்லது வாசித்தவங்க கவனம் பார்த்து நீங்கள் பதில் சொல்லணும்.
என்ன பர்பஸுக்காண்டி சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? பெலிஸ்தேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அப்போ சவுலை முழுக்க முழுக்க கர்த்தர் தெரிந்து கொண்டது நோக்கமே என்னதுன்னா, பெலிஸ்தேரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீக்கணும், விடுதலை ஆக்கணும். அவன் தான் ரட்சிப்பான். அதற்காகத்தான் நான் என்ன செய்ய சவுலை தெரிந்து கொண்டேன்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய சொல்ல காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரையும் பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதில் ஒரு நோக்கம் உண்டு. இந்த சவுலை தெரிந்து கொண்டதில் நோக்கம் உண்டு. இந்த சவுல் பெலிஸ்தருக்கு அடிமைகளாக, பெலிஸ்தருக்குள்ள பாடுகளை படுகளாக இருக்கிற இஸ்ரவேலரை மீட்கும்படி, பெலிஸ்தருடைய கைகளுக்கு நீங்களாக்கும்படி கர்த்தர் இந்த சவுலை தெரிந்து கொண்டார். இதுக்கு தான் இவனை கூப்பிட்டு வந்தார், இவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணார். ஆனா 17ஆம் அதிகாரம், அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இந்த பெலிஸ்தர் கூட்டமாக கூடியிருக்கிறாங்க. அதில் கோலியாத்து ஒரு பெரிய ராட்சசம் வர்றான். எல்லாரையும் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன செய்றான், 40 நாள் அறைகோல் விட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் சொல்ல கேட்ட மாத்திரத்தில் இந்த வசனம் சொல்லுது, 11ஆம் வசனம் சத்தமாக வாசிங்க. இந்த வார்த்தை தொடங்கி எப்படி பாருங்க, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும். சவுலை தனியாக போட்டிருக்குது, அதுக்கடுத்து இஸ்ரவேலரை போட்டிருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் இவன் பயப்படுறான்? பெலிஸ்தரை மடங்கடிக்கிறதுக்கு தான், பெலிஸ்தரை ஒடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் சவுலை தெரிஞ்சுக்கிட்டார். ஆனால் பெலிஸ்தரை பார்த்து, அல்லது பெலிஸ்தருடைய ஒரு வீரனை பார்த்து சவுலும் இஸ்ரவேலும் ஒட்டுமொத்த ஜனமும் நினைச்சாங்க, பயந்து போய் கிடக்கிறாங்க. காரணம் என்ன? இப்போ நம்ம வாசித்த கீவேர்ஸ் என்னதுன்னா, அப்போஸ்தலர் 13:22 சவுலை தள்ளி ஈசாய் குமாரனை எனக்கு தெரிந்து கொண்டேன்றார். அப்போ தள்ளுவதற்கு காரணம் என்ன? நல்லா கவனிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 16:1. ஆண்டவர் இங்க வார்த்தை சொல்லுறாரு, சாமுவேலே, சவுலுக்காக நீ, நான் தள்ளிவிட்ட சவுலுக்காக நீ ஏன் மனசு சங்கடப்படுற, ஏன் துக்கப்படுற? அவனுக்கு பதிலா நான் ஈசாயின் குமாரை என்ன செஞ்சுட்டேன், தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அப்போ என்ன காரணம்? சவுலை தள்ளுவதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு வாசித்த எபிரேயர் 3:12 நீங்கள் இருதயத்தில் கொஞ்சம் நல்ல ஞாபகமாக வச்சுக்கிறோம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ள யாருக்குள்ள இருக்கவே கூடாது. இந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், தேவன் என்னை அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொள்கிறார். ஆனால் என்கிட்ட இருக்கிற அவிசுவாசம், என்னிலே பொல்லாங்கன் வந்து விதைக்கிற பொல்லாத இருதயத்தின் காரியங்கள், இது என்ன செய்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னையும் தேவனையும் தூரப்படுத்துகிறது. அல்லது தேவன் கொடுத்த இலக்கை அடைவிடக்கூடாமல் என்னை மட்டுப்படுத்துகிறது. அல்லது தேவனுடைய சமூகத்தை நான் சேரக்கூடாமல் என்னை தடை செய்கிறது. இதான் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அப்போ நடந்த சம்பவம் என்ன? கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமை எங்கே தொடங்குச்சுன்னு, ஏதேன் தோட்டத்தில் தொடங்கின கீழ்ப்படியாமை அது இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எது சொன்னால் கீழ்ப்படிய மாட்டோம். ஒரு பச்சை குழந்தைக்கு, பால் குடிக்கிற குழந்தைக்கு நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதுக்கு மாற்றி தான் செய்யும். அது என்னது? அதான் ஜீன் சொல்லுவாங்க. இந்த ஜீன் எங்கே உருவானது? அது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமிட்ட இருந்த ஜீன் இன்ன வரைக்கும் என்ன செஞ்சா நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். இந்த பிள்ளைகளை கையை பிடிச்சிட்டே போகும்போது அடக்கி ஒடுக்கி கூட்டுக்கிட்டே போனோம்னா இந்த பிள்ளைங்க என்ன செஞ்சா போகக்கூடாத இடத்துக்கு தான் போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. நீ இடது கையில் பிடிச்சி ரோட்டில் இடதுபுறமாக போனீங்கன்னா இந்த பிள்ளைங்க வலதுபுறமாக தான் ஓட பார்ப்பாங்க. எது சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏன் சொன்னீங்கன்னா, அந்த கீழ்ப்படியாமை ஆவி அங்கே ஏதேன் தோட்டத்தில் தொடங்கினது, அது இன்ன வரைக்கும் கிரியை செஞ்சு கொண்டு வருது. இந்த சவுல்கிட்ட
இந்த காரியத்தை செய்யும் சொல்லி சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்லி சாமுவேலை பார்த்து போய் இந்த காரியங்கள்லாம் செய்ய சொல். 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புத்தகத்தில் நீங்கள் வசனங்களை வாசிக்கிற பொழுது 1 முதல் 3 வரை முதல் பாகம். முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்போது அமலேக்கியர் வழிமறித்தார்கள். அதை கர்த்தர் மனசிலே வச்சிருந்தது. இப்போ சவுலை ராஜாவாகிட்டாரு. சவுலை வச்சு இந்த அமலேக்கியரை முற்றிலும் மடங்கடிக்க பார்க்கிறார். இப்போ அந்த செய் மனதில் வைத்திருக்கிறேன். 3ஆம் வசனம், நீ போய் மடங்கடித்து பாருங்க, எல்லாவற்றையும் சங்கரித்து. இவனுக்கு இரக்கம் காட்டவே கூடாது. புருஷர், ஸ்திரீ, பிள்ளைகள், குழந்தைகள், மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகளை கொன்று போட கடவாய் என்றார். இந்த 3 வசனத்தில் கர்த்தர் தெளிவாய் சொல்லிட்டார். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? 7, 8, 9 வாசிங்க. இப்போ ஆண்டுடைய முதல் வார்த்தை மடங்கடின மாத்திரத்தில் இவன் நினைச்சிட்டான். இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து முதல் வார்த்தை பிடிச்சு கரை பிடிச்சிட்டான். 8ஆம் வசனம், எதுக்கு உயிரோடு பிடிக்கணும்? அவன் கையில் கிடைச்சிட்டான், அவன் வெட்டி போட வேண்டியது. எதுக்கு அவனை உயிரோடு பிடிக்கணும்? அடுத்தபடியாக ஜனங்கள் யாவரையும் பட்டை கறிக்கினாலே சங்காரம் பண்ண 2வது வார்த்தை முக்கால்வாசி நிறைவேற்றிட்டான். அடுத்து 9ஆம் வசனம், ஆகாவையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் மனது இல்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதங்களுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஸ்தோத்திரம். கர்த்தர் சவுலை தள்ளி ஈசாயின் குமாரனை தெரிந்து கொள்வதன் நோக்கம் ஏன் இந்த சவுலை தள்ளினா? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ள ஒருத்தனுக்கு வேண்டாம். எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் அவருடைய சமூகத்தை தேடினா, அதில் கூட அவரை முதலாவது தேடினா அவர் எல்லாத்தையும் என்ன செய்வாராம்? கூட்டி கொடுப்பார். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடிட்டீங்கன்னா, அவருடைய நீதியை தேடிட்டீங்கன்னா இவரை கூட கொடுப்பார். என்ன வேணுமோ நீங்க கேட்கிறத விட கூட கொடுப்பார். வசனம் சொல்லுது, நாம் நினைக்கிறதுக்கும் நாம் வேண்டிக் கொள்ளுக்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமை இல்லவர். அல்லேலூயா. இப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த சவுல் என்ன செய்யறாங்கன்னா, சகலவற்றையும் நிக்கிரம் பண்ணி போடுதுன்னா அவன் என்ன செய்யனா, முதல் தரம் 2ஆம் தரம் பெஸ்டானது அனைத்தையும் வச்சுட்டு ஆகாதவையிலும் ஒன்றுக்கு உதவாதவையில் இருந்துச்சுன்னா சங்காரம் பண்ணி போட்டான். அது நல்லதெல்லாம் என்ன செஞ்சான், ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டான். வசனம் இப்போ தான் அந்த காரியத்தை செஞ்சான். ஆனால் சாமுவேல் கேட்கும்போது ஜனங்கள் இதை செய்தாருன்னு சொல்லிச்சுன்னா போய் பேசுவான். என்றைக்குமே ஒரு காரியத்தை ஒரு தப்பு பண்ணால் ஒரு மனுஷன் அந்த தப்போடு மன திரும்பிட்டானா பரவாயில்ல, அந்த மனுஷன் என்ன சொன்னா அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு பண்ணுவான். இது ஆதி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும். ஆதாம் தப்பு செஞ்சுட்டான நினைச்சிருக்கணும், தப்பு தான் ஆண்டவரே மன்னிச்சுக்குங்க ஆண்டவரே சொல்லி ஒப்புற வாயாண்டவருடைய சந்தனம் இருந்தானா இன்ன வரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு பங்கு இருந்திருக்கும். ஆனால் அவன் நினைச்சிட்டான், நீங்க தந்தீங்கல்ல, என் சரீரத்திலிருந்து எடுத்து எனக்கு தந்தீங்கல்ல, அந்த மதம் தப்பு செஞ்சாங்க, அவங்க தான் நான் இந்த தப்பு செஞ்சேன். ஒரு தப்பு செஞ்சா மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு செய்வாங்க, செய்வாங்க. இது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் நடக்கிற ஒரு காரியம். தெய்வத்தில் காத்துக்கு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் எதை கேட்டாலும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். கழுதையை தேடி போனவனை சிங்காசனத்தை கொடுத்து சிங்காசனத்தை உட்கார வச்ச ஆண்டவர் ஆடு மாடுகளை அவனுக்கு தர வரலாம் முடியாதா? முடியாதா? முடியுமா? முடியும். ஆனால் இவன் அமலேக்கியருடைய ஆடு மாடுகள் நல்லா இருக்கு, அதை நல்லதெல்லாம் வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் ஆண்டு சொல்படி நம்ம செய்வோம். இது ஆண்டுடைய விருப்பமே கிடையாது. ஆண்டுடைய வசனம் சொல்லு பாருங்க. ஆண்டவர் இந்த காரியத்துக்காக 11ஆம் வசனத்தில் வசனம் சொல்லுது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு
மனஸ்தாபமாய் இருக்கிறது. நாம முதல் நாள் வாசிக்கிற பொழுது ஒரு வசனம் வாசித்தோம். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவர்கள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாங்காய் இருக்கிறது என்று கண்டு கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஆதி 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயம் வாசிங்கள 6ஆம் அதிகாரத்தில் அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. இப்போ இங்கேயும் அங்க அநேக ஜனங்கள் செஞ்ச காரியத்து நிமித்தமாக அவருடைய இருதயம் விசனப்பட்டுச்சு. இங்க அந்த சவுல் ஒருத்தர் செஞ்ச காரியத்து நிமித்தமாக அவருடைய மனசு தான் மனஸ்தாபப்படுகிறது. சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபப்படுகிறது. என்ன காரணம்? இதான் நம்ம வாசித்த எபிரேயர் 3:12 சொல்லுது, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். தேவத்தில் காத்துக்கு தேவ பிள்ளைகள், உங்களுக்கு என்ன வேணுமா? என்ன தேவையா? அவர் இன்னது தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும்னா மிஞ்சி போய் தேவையில்லாத காரியம் செய்யும். இன்னைக்கு உலகத்தில் அநேக உலகத்தார் லஞ்சம் வாங்குவாங்க, கொள்ளையடிப்பாங்க, கொலை செய்வாங்க, தங்களுக்கு என்று சேர்த்து கொள்ள நினைச்சு எல்லாம் செய்வாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் எக்காரணம் கூட செய்யவே கூடாது, செய்யவும் மாட்டாங்க. ஆனாலும் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், இந்த பொல்லாங்கன் விதைக்கிற பொழுது இதை கேட்டுட்டு அநேக தேவ பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா விசுவாசத்தை விட்டு விலகி வழுவி போய் அவிசுவாச இருதயத்துக்குள்ள வந்துடுறாங்க, பொல்லாங்கன இருதயத்துக்குள்ள வந்துடுறாங்க. அதனால சவுளை தள்ளினது போல கர்த்தர் இன்னும் அநேகரை தள்ளி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்ற பவுல் சொல்றாரு, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான உத்தியத்துக்கு என்னை ஏற்படுத்தினார். அநேகர் அப்படித்தான் கர்த்தர் ஏற்படுத்துறார். இந்த சவுளை நீங்க தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதேவும் கொஞ்சம் பின்னாடி ஒருத்தரை திரும்பி பாருங்க. ஒரு மனுஷனை பெலிஸ்தரிலிருந்து நீங்களாக்கி இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்ற முடியாது தெரிந்து கொண்டா. ஆனால் அவனோ பெலிஸ்தர் கூட நான் மாள வேண்டும் சொல்லி மாண்டு போனான். யாரு? சிம்சோன். தேவசோர் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, ஏன் சிம்சோனை பெலிஸ்தர் கைக்கு நீங்களாக்க முடியாதானே? கர்த்தர் சிம்சோனை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி இவனை இப்படியெல்லாம் வளங்கன்னு சொல்லி இவனை பெரிய ஜெய்சாண்டிக்கு ஆண்டவர் வச்சாரு. பயங்கரமான ஒரு மனுஷனை வளர்த்தா. என்ன ஒரு பலசாலியா இருந்தான். ஒரு தாடை எலும்பு எடுத்தானா 1000 பேர் அடிச்சு போட்டுருவான். ஒரு பெரிய கோட்டை வாசலிய நில கதவு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்த பிடிக்கி தூக்கிட்டு சுமந்துட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட தைரியவான் பலசாலி. இப்ப ஏற்பட்ட மனுஷன் கடைசியில் ஒரு ஜெபம் பண்றான், இந்த பெலிஸ்தரோடு கூட என்னுடைய ஜீவன் மடிய கடவுது. அதுக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டா இல்ல. தேவசோர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நம்மை அழைத்தது, நம்மை தெரிந்து கொண்டது பயங்கரமான ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்துக்கு விரோதமா நான் எந்த காலத்திலும் நான் மாற்று காரியத்தை செய்யவே கூடாது. அப்படி செஞ்சேன்னா என்னை கர்த்தர் தள்ளி போடுவார். என்னை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வைத்து அவருடைய சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான் கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டார். என்னை தள்ளி விடுறதுக்கு கர்த்தர் தெரிஞ்சுக்கிறவே இல்லை. ஏன் இப்படி கர்த்தர் தள்ளி விட்டார்? நீங்க யாசியாவில் 14ஆம் அதிகாரம் 14 வசனம் 15 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா லூசிபரை குறித்து, பிசாசை குறித்து அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த பிசாசு தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருந்தான் தூதனா இருக்கிற பொழுது. ஆனா அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை, பெருமை, அவனுக்குள்ள ஒரு சுயம், அகம் எழுப்பின மாத்திரத்தில் நான் தேவனுடைய கூடாரத்துக்கு மேல நான் ஒரு கூடாரம் போடுவேன், எல்லாரும் என்னை வணங்கும்படி நான் மேல இருப்பேன்னு சொல்லி அவன் மனசில் நினைச்சான். வாசிங்க 14, 14, 15. ஏறுவேன் ஒப்பாவேன் என்று சொன்னாயே, தள்ளுண்டு போனா. இந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. தள்ளுண்டு போனவன் இன்னைக்கு
அவனுடைய ஸ்தானத்தில் அவன் இருக்கிற தூதர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடத்துல இப்போ மனிதர்களை கொண்டு போய் வைக்க போயிடபடினால தான் தள்ளப்பட்ட ஸ்தானத்தில் யாரும் போய் சேரப்படாதனால இந்த தள்ளப்பட்டவன் எல்லாரையும் தள்ளிவிடுவதற்கு ஏதுவாகவே நடத்தி கொண்டு வருகிறான். அதுல வெகு கூட்டம் இருக்குது. நல்லா ஊழி செய்வாங்க, கர்த்தருக்கு பயந்து ஊழி செய்வாங்க, கர்த்தர் சமூகத்தில் கெஞ்சி கேட்டு கொடுங்காண்டவரை நல்ல விசுவாசத்தில் இருப்பாங்க. ஆண்டவரே நான் ஏழை, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அனாதை, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் கிடையாது, ஆண்டவரே நான் பரிதவிக்கப்படத்தக்க நிலைமையில் இருக்கிறேன். அநேக விசுவாசத்துக்குள்ள வரும்போது, ஊழியத்துக்குள்ள வரும்போது அந்த ஏழ்மை நிலைமையில ஆண்டவர் கெஞ்சுவாங்க. ஆண்டவர் கொடுப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். கொடுத்த மாத்திர உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. உயர்ந்து உன்னதத்துக்கு நேரம் உயர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள மேட்டிமை வரும். இது இவங்களுக்குள்ள இவங்களா கொண்டு வரது கிடையாது. அந்த தள்ளப்பட்டவன் இவங்களுக்குள்ள ஒரு மேட்டிமையை கொடுத்து, உனக்கு தான் எல்லாம் இருக்குதே, இனி அதுக்கு உனக்கு ஜெப வாழ்க்கை, உனக்கு சகல சம்பத்து இருக்குதே, உனக்கு எதுக்கு மன்றாட்டு, நீ யாருக்காக ஜெபிக்கணும், உனக்கு தான் சகலம் இருக்குதே, நீ எதற்காக அழுகணும் புலம்பணும், நீ யாருக்காக ஜெபிக்கணும், வேண்டாம் நிறுத்தி இவன் என்ன செய்றான், இந்த தள்ளப்பட்டவன் அவிசுவாசத்தில் கொண்டு வந்து அவன் பொல்லாங்கனாயிருக்க அப்படினால் பொல்லாத இருதயத்தை இவனுக்குள்ள வைத்து திசை திருப்பி போடுகிறான். சவுல் இப்படித்தான் விழுந்து போனான். அல்லேலூயா. திரும்பி சொன்ன கேட்டுங்க, நாம தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதி தேடிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் கூட்டி கொடுக்க வல்லவர். ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு இன்னது தேவை என்பது உங்கள் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். எனக்கு, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு எந்தெந்த நாளில் என்னென்ன காரியம் நடத்தணுமோ அதை அனைத்தையும் அவர் பரலோகத்தில் முன்குறித்து வைத்திருக்கிறார். யாரை கொண்டு நடத்தணுமோ, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஆனால் யாரை கொண்டு நடத்தணுமோ, எவர் மூலம் நடத்தணுமோ அதெல்லாம் முன்குறித்து வச்சிட்டார். ஆனால் நான் என்ன செய்யக்கூடாது, சுயத்தின்படி மாம்சத்தின்படி பொல்லாங்குடைய அவிசுவாச வார்த்தையை கேட்டு சுயத்தின்படி ஏதாவது ஒரு தேடி அலையக்கூடாது. அப்படி தேடி அழைச்சுன்னா நான் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டுறேன்னு அர்த்தம். தேவனுடைய ராஜ்யத்தை விட்டுட்டேன்னா அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் வந்துடும். தேவச்சனங்களே, இப்ப என்னைய முன் வச்சு உங்கள்ட்ட பேசுன்னு சொல்லி என்னை மாத்திரம் நினைச்சுக்காதீங்க. உங்களை ஒவ்வொருவரையும் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதிலும் தேவனுடைய நீதியை தேடுவதிலும் நீங்க முன்வைத்து ஆண்டரை பார்த்து ஓடுனீங்கன்னா நிச்சயமா இன்னது தேவைப்பதை கர்த்தர் அறிந்து அவை அனைத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். 4 பேர் ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா. வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் சொல்ற காத்திருக்க தேவ பிள்ளைகளை எக்காரணம் கொண்டும் அவிசுவாசம் உள்ள பொல்லாதை நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம ஜாக்கிரதையா எச்சரிப்பா இருக்கணும். எல்லாம் இருக்கின்ற மாத்திரத்தில் எனக்கு நிறைவு வந்துருச்சுன்னு மாத்திரத்தில் தேவனை தேடல ஒரு மந்தாரம் வரும், நிச்சயமா மப்பு மந்தாரம் வரும். வேண்டாம், இந்த மப்பு மந்தாரம் உங்களை ஆக்கினைக்கு நேரம் கொண்டு விட்டுரும், நரக ஆக்கினைக்குள்ள கொண்டு விட்டுரும். ஜாக்கிரதை. சவுலை தள்ளி கத்த தாவீதை தெரிந்து கொண்ட நோக்கம், இவன் எதுக்கு இஸ்ரவேல்ல இல்லாத ஆடு மாடுகளா அமலேக்கிட்ட இருக்குது, சகலமும் கத்த நேர்த்தியான தேசத்தில் கத்த கொண்டு போயிருக்கிறார். அங்க இருக்கிற ஆடு மாடுகளை பார்த்தீங்கன்னா பாசான் தேசம் இருக்கிற எருதுல பலத்தை எருதல் சொல்லி வேதம் சொல்லுது. அதுவும் இவங்களுக்கு சேர்ந்த பூமி தான். இப்பேற்பட்ட நேர்த்தியான பூமியில் இருக்கிற ஆடு மாடுகளை விடவா அமலேக்கிற ஆடு மாடுகள் பெருசா தெரிஞ்சு கண்ணுக்கு. இது பொல்லாமல் இவனை தூண்டி விட்ட தூண்டுதனால இவன் விழுந்து போனான், தள்ளப்பட்டு போனான். இவனுடைய முடிவு என்னமாயிடுச்சு தெரியுமா? இவனுடைய நோக்கம் என்ன? அழைக்கப்பட்ட நோக்கம் பெலிஸ்தீன் கைக்கு நீங்களாக்கும்படியாகத்தான் கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டார். ஆனா இவனுடைய சாவுக்கு காரணமே பெலிஸ்தீன் தான். அடுத்தபடியாக இவனுடைய சாவின் உச்சகட்டத்துக்கு இவனுடைய முடிவுக்கு காரணமே அமலேக்கியர் தான். சொல்ற காரியங்களை நல்ல கருத்தா நீங்க கேட்டுக்கணும். இந்த சவுல் யார் கையில வெட்டப்பட்டான்? 1 சாமுவேல் 31:2 நீங்க வாசிக்கிற பொழுது யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. பெலிஸ்தர் சவுலை என்ன செய்றாங்க? அவங்க குடும்பத்தை என்ன செய்றாங்க? வாசிங்க, 2 வாசிங்க. வெட்டி போட்டார்கள். இப்போ சவுல் செத்து போனானா? இல்ல.
வெட்டி போட்டாலும் மட்டும் வசனம் இருக்குது. ஆனால் இந்த சவுலுக்கு வெட்டின வெட்டில் உயிர் போகலை, அறகுறையாக இருக்குது. ஆனால் பேசுகிறான், நல்லா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் சாக போகிறான் நல்லா தெரியும். கவனிக்கிறீங்களா? பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்க வேண்டியவன் இப்ப பெலிஸ்தரின் கையினால வெட்டப்பட்டு சாவுக்கு நேராக கிடக்கிறான். தேவசன் காத்துக்க தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரோ அந்த காரியத்தில் நீங்க தோத்துட்டீங்கன்னா அந்த காரியத்திலே உங்களுக்கு முடிவு உண்டாகும். இது கர்த்தர் சொல்லி கொடுக்கிற ரகசியம். ஏதோ ஒரு பாவம் என்னால் மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா அந்த பாவமே உங்களை நரகத்துக்கு நேரம் கொண்டு போயிடும். மனம் திரும்பணும், தேவத்தில் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டதுலேருந்து விடுதலை ஆக்கணும்னு சொல்லி செபிச்சு மன்றாடி எப்படியாவது தப்பிச்சிடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது விழுந்தான், ஆனால் ஜெபிச்சு மன்றாடி கதறி நினைச்சிட்டான், கரை சேர்ந்துட்டான். தேவன் காத்து தேவப்பிள்ளையில ஏன் சொன்னீங்கன்னா நம்ம இந்த தப்பு செய்யாத ஆளே கிடையாது. கண்டிப்பாக தப்பு செய்கிறோம். ஆனால் தப்பு செஞ்சிட்டோம்னா எப்படியாவது அழுது புலவி மன்றாடி கரை சேர்ந்து ஆண்டு சொல்லி காத்துக்கு தேவைப்படையில. இப்போது 2ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வர்றோம். அங்கே ஒரு வசனம் சொல்லி பாருங்க. 2 சாமுவேல் 1:8 முதல் 10 வரை. சவுல் சாகப்பழிக்க கிடக்கிறான். அதாவது இவங்க வெட்டிட்டாங்க, இவன் ஈட்டியை ஊண்டி வச்சு ஈட்டியை சாஞ்சிருக்கான். இன்னும் உனக்கு உயிர் போகலை. நல்லா தைரியமாக பேசிக்கிட்டே இருக்கான், வேதனையோடு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கத்தில் ஒருத்தன் போய்கிட்டு இருக்கிறான். இத்தனை இடத்துல இப்போ தம்பி நீ யார் இங்கே வான்னு கூப்பிட்டான். நான் அமலேக்கன்றான். அமலேக்கன் யாரு? சவுலால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் மடங்கடிக்கப்பட வேண்டிய நிக்கிரகம் பண்ணப்பட வேண்டிய நபர்களில் ஒருவன் தான் அமலேக்கியன். அல்லேலூயா. அந்த அமலேக்கியனை பார்த்து சவுல் சொல்றான், என் ஜீவன் இன்னும் முழுசா போகாதனால எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, தயவு செய்து என்னை கொன்னு போடுப்பா. பரிதாபத்திற்குரிய நிலைமை. என் உயிர்னு போக மாட்டது. நான் பெலிஸ்தரில் வெட்டப்பட்டேன், அப்பயும் சாகலை. நான் என் ஈட்டியை ஊட்டி அது மேலே விழுந்திருக்கேன், இன்னும் உயிர் போகலை. பரிதாபத்திற்குரிய நிலைமை. அதனால நீ என்ன செய்யறிய? கொன்று போடு. தேவசர் காத்துக்கு தேவப்பிள்ளையிலே நல்லா கவனிச்சு பாருங்க. பெலிஸ்தீரை மடங்கடிக்கவும் அமலேக்கியரை முறியடிக்கும் கத்த இந்த சவுலை தெரிந்து கொண்டார். ஆனால் பெலிஸ்தீர் பகுதி உயிரை கொண்டானுங்க, அமலேக்கியர் மீதி உயிரை கொண்டான். எப்படி நடக்குது பாருங்க. இது எதனால வந்தது? கீழ்ப்படியாமையினால வந்தது. இதனால தான் கர்த்தர் தள்ளிவிட்டு இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை தெரிந்து கொண்டார். காத்துக்கு தேவப்பிள்ளைங்க, ஏதோ ஒரு காரியம் நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, ஜாக்கிரதை. அவிசுவாசம் வருது, ஜாக்கிரதை. பொல்லாத இருதயம் நமக்கு வரக்கூடாது, ஜாக்கிரதை. ஏதாவது ஒரு மேற்படியானுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் இடம் கொடுத்துட்டோம், உள்ள வந்து நினைச்சுவான், தங்க ஆரம்பிச்சிருவான், அவிசுவாசத்தை கொண்டு வந்துடுவான். பொல்லாத இருதயம் நம்மளை தேவனை விட்டு தூரப்படுத்தி ரொம்ப தூரமாக கொண்டு போயிடும். அந்த 13 அந்த எபிரேயர் 3:12 அந்த வசனம் துவங்குது பாருங்க, எப்படி அருமையாக துவங்குது பாருங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இந்த அவிசுவாச பொல்லாத இருதயம் ஜீவனுள்ள தேவனை விட்டு நினைச்சுமா பிரிச்சு கொண்டு போயிருமா. இந்த ஆடு மாடு எதுக்கு? ஆடு மாடு இவருடைய இருதயத்தை பிரித்து கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு போய் தேவனை விட்டே தூரப்படுத்திருச்சு. தேவையா இது? உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒழிந்து போ, எல்லாமே ஒண்ணுமில்லாம் போயிடும். இந்த தேவனுக்கு ஆத்மா, தேவனுக்கு ஆவி, அது நித்தியத்தில் போய் சேரணும். இது அழிவுக்கு நேரம் போயிடக்கூடாது. அப்ப தேவ சொல்ல காத்துக்கிற தேவ பிள்ளைகள், இந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார்னு சொன்னீங்கன்னா இவன் எப்படியும் ஏன் சித்தத்தை செஞ்சு முடிப்பான், ஏன் சித்தத்தை செய்து முடிப்பான்.
இந்த பெலிஸ்தரை மடங்கடிச்சிருந்தானா இவன் தேவ சித்தத்தை செஞ்சு முடிச்சிருப்பான் சவுல். ஆனால் இவன் பெலிஸ்தர் முறியடிக்கவே இல்லை. பெலிஸ்தருக்கு இடம் கொடுத்து பெலிஸ்தருக்கு பயந்து போய் இப்போது பெலிஸ்தர் கைனாலையும் அமலேக்கர் கைனாலும் இன்னும் சவுல் என்ன செஞ்சனா மாண்டு போய்விட்டான். தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகள், அடுத்தபடியாக இந்த சவுலுக்கும் இந்த தாவீதுக்குள்ள ஒரு வித்தியாசங்களை பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எக்காரணம் கொண்டும் இந்த சவுல் போல நம்முடைய வாழ்வில் வழி விலகிற காரியம், அவிசுவாசம் உள்ள காரியம், பொல்லாங்கி நீர் நம்முடைய வாழ்வில் வந்துடவே கூடாது. அவனுடைய பக்தன் தாவீது சங்கீதம் பாடும்போது பாடுறான் பாருங்க. 19ஆம் சங்கீதம் 11 முதல் 14 வரை உள்ள வாக்கியில் வாசிக்கிற பொழுது, அருமையான வார்த்தைகளை சங்கீதக்காரர் தாவீது பாடுறார். இப்படி பாடும்போது அவர் பாடுற பாடல் வரியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த சவுல் உலக இச்சையில் விழுந்து போனார், சாதாரண ஆடு மாடுகளை விழுந்து போனார். ஆனால் தாவீது பாருங்க, அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்வதனால் மிகுந்த பலன் உண்டு. வசனத்துக்கு நான் கீழ்ப்படி ஆண்டவரே, பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படி ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி ஆண்டவரே. அங்க இருக்கிற அனைத்து நிக்கிரமணி போட்டுனா கீழ்ப்படுத்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் சவுலை சூப்பரா ஒரு முதல் வரிசையில் ஆண்டு வச்சிருப்பார். ஆனா சவுலை தள்ளி தாவீதை தெரிந்து கொண்டார் கர்த்தர். காரணம், இந்த தாவீதுக்கு இந்த ஒரு ஸ்பெஷலை பாருங்க. அவைகளை கை கொள்ளினால் மிகுந்த பலன் உண்டு, அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். குற்றம் செஞ்சா சவுளு, பாவம் செஞ்சா சவுளு அந்த பாவத்தை மழுப்புறான். எப்படி? உம்முடைய ஜனங்கள் தான் இது வேண்டும் என்று ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று அவர்கள் பிரித்தெடுத்தார்கள். இப்போ என்ன செஞ்சிருக்கணும்? தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. இதைத்தான் இவர் பாடார். தன் பிள்ளைகளை உணர்வன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். பெரும் பாதகம் சொன்னீங்கன்னா அதான் பாதாளம், அல்லது பெரும் பாதகம் சொன்னீங்கன்னா நரகம். அதுக்கு நான் நீங்கள் ஆகும்னு சொன்னீங்கன்னா வசனம் சொல்லுது, ஆண்டவரே நான் பாவிதான், துணிகரமாக பாவம் செய்கிற பாவிதான், ஆனால் அதுக்கு என்னை என்ன செஞ்சுருங்க? விளக்கிருங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. என் கண்மலையும் என் மீட்புமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையிலும் என் இருதயத்தின் தியானம் உன் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. எப்பவும் என்னுடைய சொற்கள் உமக்கு பிடித்ததாக இருக்கட்டும் ஆண்டவர். அவனுடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகள், எக்காரணம் கொண்டும் நாம் சவுல் இருதயத்தை போல, சவுலுக்குள்ள வந்து அவிசுவாசத்தை போல நம்ம நினைச்சுக்கணும் இருந்துடவே கூடாது. இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்றார். அப்போது பெலிஸ்தரை மட்டும் முறியடிக்கிறதுக்கு கர்த்தர் கூப்பிட்டாரு. அதுக்கடுத்து இடையில அமலேக்கரை முறியடிக்க சொன்னார். 2 காரியத்திலும் கோட்டை விட்டதுனால இவனை தள்ளிட்டு நினைச்சுனா கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். இந்த தாவீதை பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் தாவீது செஞ்சதை நிவேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டு சமூகத்தில் இந்த தாவீது செஞ்ச ஒவ்வொரு காரியமும் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், அதுக்கடுத்து 22ஆம் வசனம், 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறீங்களா?
நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தாவீதுடைய நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அந்த பெர்மிஷன் ஓகேன்னு சொன்னால் தான் செய்வான். அல்லது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும் ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொன்ன பிற்பாடு அந்த ஆலோசனை கேட்டு செய்வான். தன்னுடைய எதிரி செத்து போயிட்டான், என்னைக்கும் ஆண்டவர் தன்னை அபிஷேகம் பண்ணி ராஜாவுக்காக ஆயத்தப்படுத்திட்டார். இவன் என்ன சொன்னா நேர போய் கடகடன்னு போய் சவுல் சிங்காசனத்தை பிடிச்சி உட்காரல, அல்லது ராஜாங்கத்தை பிடிச்சி இவன் ராஜ்யம் பண்ணலை. சவுல் செத்து போயிட்டான், அதனால அவன் குடும்பம் இப்போ முடிஞ்சிட்டு சோழி. ஆனாலும் இவன் என்ன சொன்னான், ஒரு நாளை என்னை அபிஷேகம் பண்ணார், நான் ராஜா அபிஷேகத்தை பெற்றவன் தான் அப்படின்னு சொல்லி ராஜாவை போய் உட்காரல. ஆண்டவர்கிட்ட கேட்குறான். கேட்டுட்டு தாவீது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணம் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எபிரோனுக்கு போ என்றார். கர்த்தருக்கு சொன்ன 5வது இடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு யுத்தத்துக்கு போகும்போது கூட ஆண்டுடைய சமூகத்தில் தாவீது பெர்மிஷன் கேட்குறான். போகலாமா ஆண்டவரே, பெலிஸ்தருக்கு போகலாமா, அவர்கள் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ, பெலிஸ்தரின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் வாசிங்க. இந்த வசனம் அடிக்கடி வாசிக்கிறோம் பாருங்க. எப்பவுமே ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நமக்கு தைரியம் வந்துடும். ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம பெற்றுக்கொண்டோம்னு நான் தைரியம் வந்துடும். அந்த பெற்றுக்கொண்டதின் அடிப்படையில் நான் இன்னொரு முறை பெற்றுக்கொள்வேன் அப்படி சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க சாதாரணமாக இருந்துருவாங்க, ஆண்டுகிட்ட கேட்க மாட்டாங்க. இந்த 10th நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளைங்க பாருங்கள், 12th போனவங்க அடி வாங்கிடுவாங்க. என்ன காரணம்? நான் தான் நல்லா படிக்கிறவ தானே, நான் நல்லா படிப்பில்ல. இந்த 10th கொஞ்சம் கோட்டை விட்டவங்க 12th ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இந்த +2 வரைக்கும் நல்லா படித்தவங்க காலேஜ் போனவங்க அவங்களுக்கு நான் கல்லூரி வாழ்க்கை வாழ்றதுக்குன்னு சொல்லி சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போவுமே தேவனுக்கு பயணப்பட்ட காணப்படும். ஆமென். எப்போவுமே தேவனை சித்தம் செய்கிற அந்த நல்ல இறுதி நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. தாவீது எவ்வளவுதான் உயர்ந்தாலும் பாருங்க, எப்போவுமே தேவனை துதிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆமென். அல்லேலூயா. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துருச்சா, கொஞ்சம் உயர்வு வந்துருச்சா, அப்படி கொஞ்சம் வழி விலகுவாங்க. என்னத்தை ஆண்டவர் தேடி, என்னத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் ஆடுவாங்க. வேண்டாம். ஒரு பேரிடருக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பெரும் பாதகத்துக்குள்ளே நம்ம கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னை காப்பாற்ற சொல்லி ஆரம்பத்திலேருந்தே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. எப்போவுமே ஆண்டுடைய சமூகத்தில் இந்த சவுல் இருதயத்துக்கும் இந்த தாவீது இருதயத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அதை கொஞ்சம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் 1 சாமுவேல் 15:9 நம்ம வாசித்தோம். பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவ சமூகத்தில் பெலிஸ்தரை மடங்கடிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவ சமூகத்தில் சவுலை தெரிந்து கொண்டார். இந்த பெலிஸ்தருடைய மேலே அதிகாரம் செலுத்தபடியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுக்கடுத்து இவன் ஆடு மாடுகளை பிரித்து எடுத்துட்டு அமலேக்கேற்ற போய் பிரித்து எடுத்துட்டு அது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி பிரித்து எடுத்துட்டு இவனுக்கு வச்சுக்கிட்டான். ஒவ்வொரு காரியம் அடிச்சு பாருங்க. அதே சமயத்தில் இந்த தாவீதும் யுத்தத்துக்கு போகிறான். தாவீது யுத்தம் செய்ய போகிறான். இவன் செஞ்ச காரியத்தெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிமையாக இருக்கும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 18 10 11 வாசிங்க. 1 நாளாகமம் 18 10 11.
11ஆம் வசனத்தில் வாசிக்கணும் பாருங்க. அந்த தட்டு முட்டுகளையும் அந்த தோயின்றவன் கொடுத்ததையும் தான் ஏதோமியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதின் கையிலும் வாங்கின வெள்ளியையும் பொன்னையும் கூட தாவீது ராஜா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான். எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தான் சொந்தம் சொல்லிச்சுன்னா கர்த்தருக்கு பிரித்து கொடுத்துட்டான். அல்லேலூயா. ஒரு ராஜா ஒரு இடத்துக்கு கொள்ளையிட போனேன்னா அந்த கொள்ளை, அதாவது யுத்தத்துக்கு போனேன்னா அந்த யுத்தத்தில் கிடைக்கிற அனைத்து பொருளும் அந்த ராஜ்யத்துக்கு சொந்தமாகும். ஆனால் இந்த ராஜா செஞ்ச வேலையை பாருங்கள். சுற்றுப்புறத்தில் இருக்கிற அனைத்து சாம்ராஜ்யங்கள் இருந்த அனைத்து பொருட்களையும் அவன் கொண்டு வரும்போது இது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று கர்த்தருடைய சொந்தத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ஒதுக்கி வச்சுட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த சவுலை கர்த்தர் அமலேக்கிற முறியடிக்க அனுப்பிச்சிட்டார். அவன் முறியடிச்சிட்டுன்னு சொல்லி திரும்பி வந்துட்டான். பொருட்களையும் தூக்கிட்டு வந்துட்டான்னு வச்சுங்க. முறியடிச்சிட்டு வந்துட்டான். வந்தவன் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 12ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15:12. அந்த வார்த்தை பாருங்க. தனக்கு ஒரு ஜெய ஸ்தம்பம் நாட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் இந்த இடத்துல ஜெயிச்சிட்டானா, அமலேக்கிற முறியடிச்சிட்டானா, அதனால இவனுக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை ஒரு கொடி நாட்டினுச்சுனா இவன் பேருக்கு புகழ் உண்டாக பார்க்குறான். ஆனால் இந்த தாவீதும் அநேக ராஜாக்களை முறியடித்தான். அவன் யோசிக்கிற யோசனை கொஞ்சம் பாருங்க. அவன் சிந்திக்கிற சிந்தனைகளை பாருங்க. 2 சாமுவேல் 7:2 வாசிங்க. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் நான் வாசம் பண்ணும்போது தேவனை பற்றி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். இவனுடைய உள்ள என்ன செய்து என்னை ராஜாவாக்கிட்டார் கர்த்தர். ராஜாவாக்கின கர்த்தர் என்னை அரண்மனையில் நல்ல கேதுரு மரம் வீட்டில் உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனால் அவருடைய கூடாரம் திரைகள், அவருடைய பெட்டியோ திரைகளுக்குள்ளே இருக்குது. நான் நல்ல வீட்டில் இருக்கும்போது என் தேவனுடைய பெட்டி அது எப்பேற்பட்ட வீட்டில் இருக்கணும். இவனுடைய உள்ள என்ன செய்யுது? தேவனுக்கு மகிமையை செலுத்த தான் பார்க்குது. தேவனுக்கு கனத்தை செலுத்த தான் பார்க்குது. எப்போவுமே தேவ சமூகத்தில் உயர 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 தேவனை முன் வச்சுட்டே ஓடும். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் நம்ம என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்க அப்படின்னா நான் அசைக்கப்படுவது இல்லை. தாவீது சவுலுக்கு பயந்துட்டு ஓடினாலும் சரி, அப்சலோமுக்கு பயந்துட்டு ஓடினாலும் சரி, அல்லது பெலிஸ்தீனுடைய பிரபுக்களுக்கு பயந்துட்டு ஓடினாலும் சரி, அவன் எப்பொழுதுமே கர்த்தரை எங்கே வச்சிருப்பான்? கர்த்தருக்கு முன்பாக தாவீது இருப்பான், தாவீது முன்பாக கர்த்தர் இருப்பான். அல்லேலூயா. சரி, இப்போ சிங்காசனத்தில் உட்காந்துட்டான் தாவீது. இப்போ ராஜ்யத்தை ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தாவீது. அப்பயும் கர்த்தரை எங்கே தான் வச்சிருப்பான்? அவனுக்கு முன்பதாக வச்சிருப்பான். அல்லேலூயா. ஆனால் இந்த சவுல் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி அவன் பெருமைக்காக இருந்துச்சுன்னா ஒரு கொடி நாட்டிச்சு. இது நான் அமலேக்கிற முறியடித்ததற்கு ஒரு அடையாளம். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளில் இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை முறியடித்த பொழுது யெகோவா நிசி என்று சொல்லி ஒரு ஜெயஸ்தம்பத்தை என்ன செஞ்சாங்க? நாட்டி வச்சாங்க. யாத்திராம் 17 வாசிக்கிறோம். இவன் என்ன செய்ய, இவனுக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி பேர் பெரும்படுத்துறான். ஆனால் தாவீது அப்படிப்பட்டவன் கிடையாது. எப்போவுமே கர்த்தரை முன்வைக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசன காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த தாவீது தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்தான்? பெலிஸ்தரை முறியடிப்பது சவுலுக்கு தேவனுடைய சித்தம், சவுலை குறித்தான தேவனுடைய சித்தம். பெலிஸ்தரை முறியடிப்பது, அமலேக்கியரை முறியடிப்பது. தாவீதுக்கு என்ன சித்தம் சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் வரிசையை வாசித்து பார்த்தீங்கன்னா 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 18 6 வாசிங்க. பதிமூணாம் வசனம். ஒவ்வொரு ராஜ்யமாக சொல்லிட்டு வருவாங்க. இப்போ 18:1 வாசிங்க. பெலிஸ்தரை முறியடித்தார்கள். முறியடித்தான் 18:2 மோவாபியர் முறியடித்தான். அடுத்து 18:3 அந்த சோபா தேசத்து ராஜாவை முறியடிச்சிட்டான். அடுத்து 5:6
இப்போ சீரியர் அவங்களுக்கு உதவி செய்ய வராங்க. இப்போ சீரிய தேசத்தில் இருக்க சீரியர்கள் என்ன செய்யணும்னா முறியடிக்கிறான். அதுக்கடுத்து 19 19ஆம் அதிகாரம் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் வாசிக்கிற பொழுது பெலிஸ்தியர், மோவாபியர், சோபா தேசத்தார், சீரியர், அம்மோனியர், இப்படி எல்லா சுற்றுப்புறத்தில் இருக்கிற சகலரையும் முறியடிக்க முடியாதான் கர்த்தர் இஸ்ரவேலரை கானானுக்கு கொண்டு வந்தார். ஆமென். இப்போ தேவ சித்தத்தை தாவீது முழுவதும் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இவர் 7 விதமான ஜாதிகள் வசிக்கிற இந்த கானானியரை முறியடிக்க முடியாதான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வரார். அந்த காரியத்தை தாவீது தான் முழுக்க செஞ்சு முடிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு என்னையை கர்த்தர் தெரிந்து கொண்டதில் ஒரு நோக்கம் உண்டு. என்னை வேறு பிரித்தல் ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருத்தரும் அப்படி நீங்கள் சொல்லணும். அதுக்காகத்தான் நான் பிரயாசப்படணும். அந்த பிரயாசத்தின் பலனை நான் பெற்றுக்கொள்ளணும்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை குறித்தான உம்முடைய சித்தம் என்ன? ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் சொன்னார். இன்னைக்கு நம்மையும் நம்ம அப்பா பேரை சொல்லி நம்ம பேரை சொல்லி எனக்கு சித்தமானவெல்லாம் இவன் இவள் செய்வாள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம மேல் நம்பிக்கை வைக்கணும். திரும்பியுமா சொல்கிறேன், இப்படி நம்பிக்கை வைக்கும்போது நம்ம மேலே வச்சிருக்கிற அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு ஒரு சிம்சோனை போலையோ அல்லது ஒரு சவுளை போலையோ லக்கை தவற விடவே கூடாது. அதுக்கு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதை நமக்குள்ள வந்துடக்கூடாது. இது தேவனை விட்டு நம்ம நினைச்சோம்னா விளக்கிறோம், தேவனை விட்டு தூரப்படுத்துறோம். தேவனை விட்டு தூரப்படுத்துகிற அவிசுவாசம் உள்ள பொல்லாத இரு நமக்கு இருக்கவே கூடாது. தேவசோதனை காத்துக்கிறது பிள்ளைகளே. ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் நான் சொன்னேன், தள்ளப்பட்டவன் ஒருவன் உண்டு. இந்த தள்ளப்பட்டவனுடைய சுபாவம் என்னவோ அதை அப்படியே யாரை கண்ணு வைக்கிறானோ, யார் மேலே உயர்ந்து இயேசுடைய ஆசீர்வாதத்தினால உயர்ந்திருக்கிறாங்களோ அவங்க மேலே கண்ணு வைப்பான். கண்ணு வச்சுட்டு தள்ளப்பட்டவன் தன்னுடைய சுபாவத்தை அவங்களுக்குள்ள போட்டுருவான். அப்படி போட்டாச்சுன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருத்துக்குள்ள வந்துடுவாங்க. அதுக்கு தான் தாவீது போல துணிகரமான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கி விலக்கி காத்து கொள்ளும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ டக்குன்னு ஒரு 2-3 சுபாவத்தை நம்ம பார்த்துட்டு ஆண்டு சொல்லலை முடிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீதிமொழி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரே ஒரு பாயிண்ட்டு பெருமை, அகந்தை, தீயவழி, புரட்டு, வாய், இதெல்லாம் தள்ளப்பட்டவுடைய சரக்கு. அல்லேலூயா. பெருமை, அகந்தை, அகம், மேட்டிமை, தாண்ட ஒரு எண்ணம், நான் தான் என்னோட யாரும் கிடையாதுன்ற அந்த தனித்துவம் வாய்ந்த ஒரு பெருமை எல்லாமே யாருக்குள்ளதுனீங்கன்னா இந்த லூசிஃபருக்குள்ளது. ஒரு காலம் ஒருவனத்திலும் ஒருத்திடத்திலும் இந்த சுகம் வந்துடவே கூடாது. இதுதான் அவிசுவாசத்தை கொண்டு வரும். நான் செய்வேன் அப்படி சொன்னீங்கன்னா அந்த நான்றது கர்த்தருக்குரிய வார்த்தை. ஜீவ அப்பம் நானே, ஜீவ வார்த்தை நானே, ஜீவ தண்ணீர் நானே, வழியும் சத்தியும் ஜீவனும் நானே, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, மெய்யான திராட்சை செடி நானே. இவர் தான் சொல்ல முடியும். இவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. இவர் தான் நான். இவர் இருக்கிற இடத்துல என்னை கொண்டு வச்சு நான் செஞ்சிருன்னு சொல்லவே கூடாது. அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னீங்கன்னா எப்படி சொல்லணும்? கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய மகா தயவினால நான் செய்வேன், என்னை செய்ய வைப்பார், இப்படித்தான் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இல்லாம நம்மளால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த பொல்லாவுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு 4:6 அநேக இடங்கள் இந்த வார்த்தை உண்டு. இந்த வார்த்தை வாசிப்போம். யாக்கோப்பு 4:6
சீக்கிரம் வாசி. அளிக்கிறாரே, தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இந்த பெருமைன்ற பாவம் இது நமக்கே தெரியாது. இந்த பெருமைன்ற பாவம் இது பிசாசுடைய சரக்கு, பிசாசுடைய சுபாவம். நமக்கே தெரியாமல் நமக்குள்ள வந்துடும். நீங்கள் பாருங்கள், ஒருத்தவங்க உங்களை கோபிக்கிறாங்க, நீங்கள் கோபிக்கவே மாட்டீங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? பொறுமையாக இருக்கிறீங்க, சாந்தமாக இருக்கிறீங்க. இப்போ 4 பேர் உங்களை பார்த்து இந்த அம்மா கோபிக்கவே மாட்டாங்க, இந்த அம்மா சாந்தமாக இருப்பாங்க. அவன் சொன்ன மாத்திரத்தில் நமக்குள்ள என்னென்ன வரும்? நான் சாந்தமாக இருக்கிறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன். இந்த பொறுமையும் சாந்தமும் அது பெருமையாக மாறிப்போம். ஆவிக்குரிய பெருமை தான். நல்லா கவனிங்க. நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் சாந்தமாக இருக்கிறேன். இது நாளைக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் நான் பெரிய பொறுமைசாலி தெரியுமா, நான் எதுவுமே சாந்தமாக இருக்கிறேன் தெரியுமா, இப்படி சொல்லிட்டாவே சொல்லி முடிஞ்சிச்சு. இது ஆவிக்கிற வாழ்க்கை. இந்த ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு பெருமை வந்துருச்சு. அதாவது நான் இவ்வளவு கோடி சொத்துக்கு அதிபதி அப்படின்ற பெருமை, அது உலகத்து பெருமை. ஆவிக்கிற பெருமைன்னு சொல்லி கேட்டீங்களா, இந்த அம்மா ரொம்ப நேரம் ஜெபிப்பாங்க, இந்த அம்மா ரொம்ப நேரம் துதிப்பாங்க, இந்த அம்மா துதிக்கிறையும், இந்த அம்மா ஜெபிக்கிறையும், இந்த ஐயா நல்ல ரொம்ப நேரம் பாடுவாங்க, இந்த ஐயா ரொம்ப நேரம் வேதம் வாசிப்பாங்க. இந்த ரொம்ப நேரம் செய்கிறத அதே ஒரு பெருமையாக போச்சுன்னா இது ஆவிக்குரிய பெருமை. ஏன்னா உலகத்தாருடைய காரியங்களை பிசாசு வீழ்த்துவான், ஆவிக்குரியவர்களை, ஆவிக்குரிய காரியங்களை பிசாசு நினைச்சுவான், வீழ்த்துவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது இந்த பெருமையில் வரைக்கும் கத்த நினைச்சு வரான், எதிர்த்து நிற்பாரான். எந்த காரணத்தை கொண்டும் உலக பெருமை வந்துடக்கூடாது, ஆவிக்குரிய பெருமையும் என்கிட்ட வந்துடவே கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பொம்பளை பிள்ளைகள் சொல்லுவாங்க, பிறந்த வீட்டு பெருமையை சாகிறது வரைக்கும் புகுந்த வீட்டில் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அதெல்லாம் தேவையில்லாது. கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார், நல்லா வச்சுருந்தார், இப்போ நல்லா வச்சுருக்கு சொல்லிட்டு போயிட்டா சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் புகுந்த வீட்டில் போய் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. தேவசோர் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, அடுத்தபடியாக இந்த பிசாசுடைய சரக்கு நமக்குள்ள வரக்கூடாது. நீதிமொழிகள் 16:5 வாசிங்க. நீதிமொழி 16:5. மனமேட்டியுள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இந்த மேட்டிமை கர்த்தருக்கு அருவருப்பை கொண்டு வந்து சேரும். கர்த்தரை என்னை விட்டு தூரப்படுத்திடும். இந்த அருவருப்பான காரியம் ஏன்ட்ட இருந்துச்சுனீங்கன்னா கர்த்தரும் தூரமாயிருவார். இதுதான் பெஸ்ட் ராஜா, நல்ல ராஜா எசேக்கியாட்ட இருந்த ஒரு மேட்டிமை. அவ்வளவா ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சவன், அவனை போல நம்பிக்கை வச்சு யாரும் கிடையாது. ஆனால் அவன்கிட்ட ஒரு மேட்டிமை வந்துருச்சு. ஏன்ட்ட இவ்வளவு சொத்து சுகம் இருக்குது, தூரத்திலிருந்து வந்து ராஜாக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிற பொண்ணு பொருளையும் வந்து பாருன்னு சொல்லி அவன் மன மேட்டிமை நிமித்தமா என்ன செஞ்சான், பொக்கிஷ சாலையை திறந்து காமிச்சிட்டான். ஏசியா வந்து எச்சரிப்பு கொடுக்குறான். ஏசியா தீர்க்கதரிசி அந்த எச்சரிப்பை கேட்டுட்டும் கூட அவன் அந்த மேட்டிமை விட்டு இறங்கி விடலை. கவனிக்கிறீங்களா? மேட்டிமை என்பது அருவருப்பான ஒன்று. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து 13:16 வாசிங்க. நீதிமொழிகள் 13. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை 13:10 வாசிங்க. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனை கேட்பிடத்தில் ஞானம் உண்டு. இந்த முதல் பகுதியை கவனிச்சு பாருங்க. அகந்தைன்னு சொன்னீங்கன்னா அது அகம் தான் அப்படின்ற அந்த ஒரு அகம் அது இருந்துச்சுன்னா என்ன செய்யுமா, வாது பிறக்குமா. தேவசோர் காத்துக்கிற தேவ பிள்ளைகள் வாதம் எழும்பும் போதே அதை நிச்சயமா முடிச்சிடணுமா, இல்லாட்டா அது போகிற போக்கு எங்காவது கொண்டு விட்டுருவோம். எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டுடைய பிள்ளைகள் தான் அப்படின்ற ஒரு அகத்தில் இருக்கவே கூடாது. ஆண்டுடைய வாதம் புதிய ஏற்பாடு சொல்றது, அப்படியே பம்பும் புத்தியீனமான பேச்சும் தகாதவிகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்போ அந்த வம்பு வாக்கு
வழக்கு இதெல்லாம் தகாதவிகள். இது யார்கிட்ட இருக்குன்னா, நான் ஜெயிச்சிருவேன், நான் பெற்றுக்கொள்வேன், நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி உலகத்தார் பேசுகிற காரியம். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையினால் நான் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. உலகத்தார் நான் சொல்லுவாங்க. அந்த அகந்தை வாதை கொண்டு வரும், வாது பிறக்கும். அன்று சொல்ல எக்காரணம் கொண்டும் அந்த பொல்லாத இருதயம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், தள்ளப்பட்டவனால் வருகிற சுபாவம், தள்ளப்பட்டவனால் வருகிற சரக்கு எதுவும் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நம்மையும் கண்டு கர்த்தர் நம்மையும் அவருடைய சித்தத்தை செய்ய நடத்துவாராக. கண்கள் மூடி நம்ம செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த மே மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலும் கர்த்தரை பாதபடி நாங்கள் அமர்ந்திருக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள்ள உதவிச்சிருக்கா ஸ்தோத்திரம். அன்று நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைகளாக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் தெய்வமே, எந்த விதத்திலும் எங்களிடத்தில் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் கிரியசியாவடிக்கு, தள்ளப்பட்டுடைய காரியங்கள் எங்களிடத்தில் வந்துடாவடிக்கு இசப்பா, சவுளை தள்ளி தாவீதை தெரிந்து கொண்ட கர்த்தர் ஆண்டவரை, எங்கள்கிட்ட பழைய மனுஷனுடைய சுபாவங்களை தள்ளி போட்டு எங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தி, தாவீதுடைய இருதயத்தை போல எங்கள் இருதயம் உமக்கு உகந்ததாய் பிரயோகமாய் இருந்து உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நாங்களும் வாழ உதவி செய்யும். அன்பினானவரே, அந்த பிள்ளையை ஆஸ்வதி சந்தோஷமாக நிரப்பும். வர தடைப்பட்டு போன பிள்ளைகளும் கர்த்தர் வர நாட்டில் கூட்டி சேரும். கர்த்தர் பெரிய காட்சி யெகோவாயிரை எல்லாம் பார்த்துக் கொள்கிறாங்க. துதி கடமையும் பார்த்து நல்ல ஆண்டவர் தொடர்ந்து வழியெடுத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ரட்சகர் மீட்பர் இயேசு நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புடுத்து தாழ்மையோடு மன்றாடுகிறோம். அன்பினானவரே, தொடர்ந்து மாலை பொழுது நாங்கள் கூடி வந்து ஜெபிக்க உதவி செய்யும். வீணும் விரதமாக எங்கள் நேரத்தை செலவழிக்காவடிக்கு தேவ சமூகத்தில் மாலை பிள்ளை காத்திருந்து பலப்பட உதவி செய்யும். கர்த்தர் கரம் ஆளுகை செய்யும். சிலிப்பிட்ட ஆலய காரியங்கள், ஆராதனை காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்தும். துதி ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் எடுக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.